தெய்வத்தின் குரல் தெய்வத்தின் குரல் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒலிக்கட்டும். அன்னபூரணியை பற்றி சொல்கிறேன். நம்ம தேசத்தில் மட்டும் இல்லை, லோகம் முழுக்க துர்பிக்ஷம் அதிகமாகின்னு இருக்கு. மெஷின் நிறைய பண்ணலாம், ஃபேக்ட்ரி நிறைய வருது, புதுசாக ஃபேக்ட்ரிகள் இருக்கு. பயிர் பச்சை அந்த மிஷினால் பண்ண முடியுமா? தானிய சம்பிருத்தி இருந்தாலுடைய வயறு நிரம்பினாலன்றி எந்த சுபிட்சம் செய்து கொண்டாலும் பயிர் பச்சை விளைச்சலுக்கு நம்முடைய அகட விகட சாமர்த்தியத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஜெகன்மாதாவான அன்னபூர்ணேஸ்வரியை மனசார பிரார்த்தனை செஞ்சாதான் விமோச்சனம் உண்டு. அவளே நாம் செய்கிற மகா பாபங்களை சமித்து தானிய சம்பிருத்தியை அனுகிரகிப்பாள். ஆச்சாரியால் ஸ்ரீ சங்கர பகவத்பாதால் காசியில் இருந்தபோது அன்னபூரணி மீது ஒரு சோஸ்திரம் பாடி அருளினார். அதில் ஸ்லோகத்துக்கு ஸ்லோகம் முடிவில் கருணையின் பற்று கொம்பா இருக்கிற அம்பாளே அன்னபூர்ணேஸ்வரியை பிச்சை போடு என்று உருக்கமாக வேண்டிக்கிறார். பிக்ஷாம் தேகி கிருபாவலம்பனகரி மாதா அன்னபூர்ணேஸ்வரி. தேகி போடு என்றால் அவருக்கு இல்லை, இந்த லோகத்துக்கு பிச்சை போடுன்னு கேட்டார். நம்ம ஆச்சாரியாளுக்கு சரீரபிமானம் உதரபோஷணம் தான் என்ற எண்ணம் லவேசம் கூட கிடையாது. ஆச்சாரியாளுக்கு கொஞ்சம் கூட அகங்காரமே கிடையாது. இந்த சோஸ்திரத்தின் கடைசி ஸ்லோகத்தை பார்த்தாக்க புரியும். பார்வதியே அம்மா, பரமேஸ்வரனே அப்பா, சிவபக்தர்கள் எல்லாம் பந்துக்கள், 3 லோகமும் வீடு என்கிறார். எனவே தேகி பிட்சை போடு என்று இவர் கேட்கிற போது 3 லோகங்களுக்கும் 3 லோகங்களுக்கும் பிட்சை போடு என்று பிரார்த்திக்கிறார். அர்த்தமாறுது, தனக்கு என்று வேண்டிக் கொள்கிற நம்மாதிரி இருக்கப்பட்டவா பாராயணம் செய்வதற்கு பொருத்தமா இப்படி பிரார்த்தனை பண்றார். அன்ன பிட்சை மட்டும் பிரயோஜனம் இல்லை, கையில் ஷீரண்ண பாத்திரமும் கரண்டியும் வச்சுண்டு அன்புருவமாக உணவு போடும் அன்னபூரணி இந்த ஞானத்தையும் விசேஷமாக அனுகிரகிக்கிறாள். ஞான வைராக்கிய பிட்சைத்தான் ஆதிசங்கரரும் முடிவாக கேட்கிறார். காமாட்சி 2 நாழி நெல் கொண்டு 32 அறங்களை வளர்த்தாள். அதில் அன்னதானம் ஒன்று. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றார், வாரிரும் புழல்வாள் நெடுங்கன் மலைந்தகள் மதுவிம்மு கொன்றை தாரிரும் தடமார்பு நீங்கா தையலால் உலகுய்ய வைத்த காரிரும் பொழில்கச்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர்போய் ஊரிடும் பிச்சைகொள் வதன்னே ஒன்காந்தன் அறிவுறே. சரீரம் ஆத்மா இரண்டுக்கும் உணவூட்டி வளர்க்கிற அன்னபூரணேஸ்வரியை துதித்து சமஸ்த ஜீவர்களுக்கும் துர்பிஷம் நீங்க பிரார்த்திப்போம். பாவம் செய்வதற்கு தண்டனையாக துர்பிஷத்தில் கஷ்டப்படுபவர்களுக்கு காமாட்சியே யார் அன்னபூரணி கருணை பாலிக்கிறாள். பசி என்பது பாவிகளுக்கு கூட வரக்கூடாது. கேரளத்தில் செருக்குன்னம் அப்படின்னு ஒரு அன்னபூர்ண கஷேத்திரம் இருக்கு. அங்க சேவார்த்திகளுக்கெல்லாம் சாப்பாடு போடுவான். அது மட்டும் இல்லை, ராத்திரி நேரத்தில் கோவிலுக்கு பக்கத்தில் ஒரு மரத்தில் சாத்த மூட்டையாக கட்டி வச்சுடுவா. காலத்தில் அந்த பக்கமாக பசியோடு போகிற திருடா கூட பசியார வேண்டும் அப்படிங்கிற ஏற்பாடு இது. இத்தனை கருணையோடு ஒரு அம்மா இருக்கா. ஆனால் இன்னைக்கு லோகத்தில் இவ்வளவு துர்பிஷம் இருக்குன்னாக்க நாம் எவ்வளவு பாபம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு புரியறது. சரங்க சம்ஹிதையில் ஆத்திரேயர் சொல்வதாக இருக்கு, தர்மம் தவறி நடந்தால் அதர்மம் ரொம்ப பரவற போது தேவர்கள் இவர்களை கைவிட போய் எண்ணுகிறார்கள். மழை சரியா பொழியறதில்லை, பெஞ்சாலும் காலம் தவறி அளவு தவறியும் பெய்யறது. பருவக்காற்று முறப்படி வீசுறது கிடையாது. கெட்ட காற்று, வியாதி, அளவுக்கு அதிகமான வெயில், இவற்றால் தேசம் பாழாயின்றிருக்கு. உலகத்துக்கு ஏற்படும் துர்பிஷத்தில் இருந்து நம்முடைய தப்பையே புரிந்து கொண்டு திருத்த பிரயாசி எடுத்தோமாயின் அன்னபூரணியே அன்ன பிச்சை ஞான பிச்சை எல்லாம் போடுவா. அவள் சரீரமே ஞானமயமானது. ஆவிலிருந்து சா வரையிலான எல்லா அக்ஷரங்களுமே உருவான மாத்ருகா ரூபிணி அவள் என்கிறார் ஆச்சாரிகள்.
ஆதிக்ஷாந்த சமஸ்த வர்ணகரி. இப்படிப்பட்ட சரீரம் படைத்தவர்களானால் நம் சரீரத்தை மட்டும் இன்றி அறிவையும் வளர்க்கிற பிக்ஷையை போட்டு ஞானம் தருவாள். அதுவும் எப்படிப்பட்ட ஞானம் என்பதை ஆச்சாரியால் அன்னபூர்ணி ஸ்துதியின் கடைசி சொல்கிறாள். பரமேஸ்வரனே தந்தையாகவும் அம்பாளே தாயாகவும் தெரிகிறார்கள். இப்ப சர்வரோக நிவாரணையும் பக்தி தான். உண்மையாக ஈஸ்வர பக்தி ஆசை அவர் குழந்தைகளுக்கு சகலிடமும் அன்பாக பரணமிதக்கும் அன்பே சிவம் என்கிறார் திருமூலர். அறிவு அறிவான தெய்வமே என்றார் தாயுமானவர். அன்பையும் அறிவையும் அன்பேயான அறிவை அன்னபூரை நமக்கு பிச்சை போட பிரார்த்தனை பண்ணுவோம். अन्नपूर्णे सदा पूर्णे चङ्करप्राणवल्लभे ज्ञानवैराग्यसिद्ध्यान्तं भिक्षां देहि स पार्वती. நன்றி, வணக்கம்.